கிரீட வைக்க அரசு பதிலாக 72 முழுக்களால் பின்னப்பட்ட இந்த முழுமுடியை அவர் தலையில் வைங்கள் சிறியர்களே. ராஜா, தங்க கிரீடத்துக்கு பதிலாக 72 முள்ளால் பின்னப்பட்ட முள்முடியை தலையில் அழுத்துகின்றோம். இவருடைய கண்ணை கட்டுங்கள். யார் கொட்டுவது என்று தெளிவாக சொல்லட்டும் பார்க்கலாம். அப்படியே செய்யும் சுனிதா. உன் தலை கொட்டினவன் யார் என்று உன் ஞான கிருஷ்ணா சொல் பார்க்கலாம். உன் கண்ணத்தில் அடைந்தவன் இன்னார் என்று சொல் பார்க்கலாம். ராஜா, உன் தலையில் கொட்டினவன் யார் என்று சொல்ல பார்க்கலாம். நீ மெய்யான சோதகர் என்றால் உன் தலையில் கொட்டியவர் யார் என்று சொல் பார்க்கலாம். யாதொரு குற்றமறியாத மாமனிதரை இவர் என்ன குற்றம் செய்தார்? இந்த மாமனிதரை முன்முடியை வைத்து மாணவர்கள் செய்திருக்கின்றீர்கள். இது உங்களுக்கு நியாயமாக ஜனங்களே? பீதாமரம் எங்கே? தங்க சிம்மாசனத்தை வைத்து தரணி எல்லாம் ஆண்டு வந்த இந்த ஆண்டவரை ஓட்ட நாற்காலில் உட்கார வைத்து உதாசனம் செய்திருக்கின்றீர்களே, இது உங்களுக்கு நியாயமாக உள்ளதே? முள் கிரீடத்தை வைத்து இந்த ஆண்டவரை பரிகாசம் செய்திருக்கிறீர்கள். இது உங்களுக்கு நியாயமாக உள்ளது?
இந்த பாரெல்லாம் புகழோங்கி வந்த இந்த பரலோக பிதாவின் மார்பிலே பழைய அங்கியை போற்றி பரிகாசம் செய்கிறேன். இது உங்களுக்கு நியாயமா? இந்த மனிதர் என்ன குற்றம் செய்தார்? கண்ணிழந்த மனிதர்களுக்கு கண்ணொளி விடுத்த ஒளி சித்திரம் அல்லவா இவர்? இந்த உலகிலே கூன், குருடு, ஒண்டி, சப்பானி அனைத்து உயிர்களை எதற்காக படைத்தார்? அந்த உயிர்கள் எல்லாம் பாவம் செஞ்ச உயிர்களா? இல்லை, அவர்கள் பாவிகள். ஆனால் இந்த ஆண்டவர் ஊனமுள்ள பிறவிகளை படைத்து அந்த ஆண்டவரிடத்தில் வந்து புதுமை வழங்கி இந்த நாட்டு மக்கள் ஆண்டவர் என்ற நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அந்த ஊனமான பிறவிகளை படைத்து அவர் புதுமை வழங்கி புகழ் வாங்கி வந்தது உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த உணர்வு என்பது கிடையாது அவர் மீது. இந்த இரத்தக்கரை உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் சாராத யூத ஜனங்களே, இந்த ஆண்டவரை செய்திருக்கும் ஒவ்வொரு கொடுமைகளும் ஒவ்வொரு குற்றங்களையும் இந்த காட்சியை அப்படியே நமது பிளாத்துறையிலையும் ஒப்புவிக்கின்றேன். வாருங்கள், அப்படியே அந்த ஆண்டவர் இருக்கட்டும். அவருடைய ஏணியை அவர் முன்னால் தான் நான் காட்டுவேன். வாருங்கள் போகலாம் பிளாத்துறையிடம். துறையவர்களே வணக்கம். இதோ பாருங்கள், அவர் திருமுகத்தை ஏறிட்டு பாருங்கள். பார்த்தீர்களே, கண்ணிழந்த குருடர்களுக்கு ஒளி விடுத்த ஒளி சித்திரத்தின் கண்களை பாருங்கள். இது மட்டுமல்ல, தங்க கிரீடம் எங்கே? தங்க கிரீடத்தை தவறுபடி ஆக்கிவிட்டார்கள் இந்த சண்டாள யூத ஜனங்கள். பரிகாசம் செய்திருக்கின்றார்கள் இந்த பாமர மக்கள். அது மட்டுமல்ல, தங்க சிம்மாசனம் எங்கே? தங்க சிம்மாசனம் தலையில் தூக்கி எறிந்துவிட்டு இந்த ஓட்ட நாற்காலியில் உட்கார வைத்து உதாசீனம் செய்திருக்கின்றார்கள் இந்த உத்தமரை இந்த யூத ஜனங்கள். அது மட்டுமல்ல, 10 பீதாம்பரம் எங்கே? அந்த 10 பீதாம்பரத்தை பறித்து விட்டு பழைய அங்கியை போட்டு பரிகாசம் செய்திருக்கின்றார்கள் இந்த பாமர மக்கள். துரையவர்களே, என் அங்கம் பலர்கின்றது, என் ஆத்திரம் பொங்குகின்றது. இதோ பாருங்கள். இந்த யூத ஜனங்களிடத்தில் 40 அடியை விட்டு மடிக்க சொல்ல
அடியாலும் 4000 அடி அடித்து அவர் அங்கம் முழுவதும் செந்நீர் ரத்தம் பீரிட்டு வடின் காட்சியை பாருங்கள் பெரியவர்களே, பாருங்கள். இந்த யூத ஜனங்களுக்கு நன்றாக விசாரித்து அவர்களுக்கு சரியான நீதி வழங்கி தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். துரை அவர்களே, கலங்க வேண்டாம். உங்களுடைய புண்பட்ட மனதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். போய் வாருங்கள், அவர்களை நான் கவனித்துக் கொள்கிறேன். அப்படி அகல்லாம் பிடித்தவர்களே, இதோ மனிதர், இது மனிதனா? இது மனிதனா? கிட்டியவரும் ஓடி ஓடுகிறீர்களே, இருதயம் இருக்கின்றன உங்களுக்கு? யூத வெறி கூட்டமே, உங்கள் காய்வாரம் பொங்கிய கண்களை நன்றாக துடைத்து பாருங்கள். அப்பொழுதுதான் தெரியும். ஓநாய்கள் கூடி கடித்து கொதறி சிதறடித்து செம்மறியின் உருவம் ஒன்றல்லவா தெரிகிறது. இது மனித சாயலா? உங்களுக்கு இருதயம் இருக்கின்றதா? இவர் கைகள் எங்கே? கால்கள் எங்கே? மேடை முழுவதும் ஏகமாக ரத்தம் சொட்டு சொட்டாக சொட்டுகின்றது. சதைகள் எல்லாம் ரோஜா மலரின் இதழ்கள் போல் உதிர்கின்றது. இவ்வளவு கொடூரமான வேதனைகளை தாங்குவதற்கு அவ்வளவு என்ன பெரிய குற்றம் செய்துவிட்டார். அரக்க கூட்டங்களை உமது பிறப்பிடம் எது? நசுரேனே, என்னோடு பேசாயோ? உம்மை விடுதலை செய்யவோ தண்டிக்கவோ எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதோ? மேலோத்திலிருந்து உமக்கு அதிகாரம் அளிக்கப்படாமல் இருந்தால் என் மீது உமக்கு ஒரு அதிகாரம் இராதே. அதன் நிமித்த என்னை உமக்கு கையளித்தவனுக்கு ஐயோ கேடாம். யூத வெறிபிடித்த சனங்களே, இவருடைய கனிவான மொழியை கேட்டீர்களா? யாருக்கு அதிகாரம் எங்கிருந்து வருகிறது என்று தெளிவாக சொல்லி இருக்கின்றார். ஆகவே யூத ஜனங்களே, இவர் மீது யாதொரு குற்றமும் நான் காணவில்லை. இந்த குற்றமற்றவரை நான் ஒருவனும் தண்டிக்க முடியாது. இவரோ நீதிமான் என்பதை நான் நன்கு அறிவேன். இந்த குற்றமற்றவரை கொலை தீர்ப்பு வாங்கி அந்த இரத்த பலியை என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் சுமத்துவதற்காகவே நீங்கள் திட்டமிட்டிருக்கின்றீர்கள். ஆகையால் இவரை இந்த குற்றப்பலியை என் மீது சுமத்துவதற்கு நான் ஒருவனும் இடம் கொடுக்க மாட்டேன். இனி தாமதம் வேண்டாம், சிலை தீர்ப்பு கொடுக்க வேண்டும். துறையே, என்ன கூச்சல் இது? என்ன ஆக்கிரமம் இது? இந்த குற்றமற்றவரை எல்லாம் தண்டிக்க முடியாது. இதோ நான் விடுதலை எழுத போகிறேன்.
அப்படியானால் இந்த நீதிமானை என் இஷ்டம் போல் இதோ விடுதலை எழுத போகிறேன். உங்களால் தெரிந்ததை பாருங்கள். எங்களுக்கும் கட்டளை உண்டு. என்ன கட்டளை உண்டு? இவனை விடுதலையாக்கினால் என்ன சொல்கிறேன்? தெளிவாக சொல்லும். சின்னவன் அல்ல, தன்னை ராஜாவாக்கிய எவனும் சேசாராயனுக்கு குற்றவாளி அல்லவா? யூதர்களின் ராஜாவாகிய இவரை விட்டுவிட்டால் நீயும் ஒரு குற்றவாளிதான். இதை ரோமாவூர் செசார் மகாராஜாவுக்கு தெரிவிப்போம். அவ்வளவு தூரம் வந்து விட்டீர்களா? கூட்டங்களே, என்னை விட்டு சற்று விலகி போங்கள். நான் சற்று யோசிக்க வேண்டும். என்ன செய்வது? என்ன செய்வது? இவரோ ஒரு குற்றமும் அறியாத நீதிமான் என்பதை நானும் நன்கு அறிவேன். ஆனால் இந்த மனிதருக்கு எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுத்து விடுவோம் என்று எண்ணினால் என்னையவே சிறை சேதம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். பேரரசராம் செசாராயனுக்கு காட்டிக் கொடுத்து என்னை தண்டிப்பதற்கு துணிந்து விட்டார்கள். இந்த குற்றமற்றவரை நான் தண்டித்தால் என் மனைவி கண்ட கனவின்படி அந்த இரத்தப்பழி என்னை சாரும். அப்படியே இவரை விடுதலையாக்கினால் இந்த யூத கூட்டங்கள் அந்த பேரரசர் செசாராயருக்கு காட்டிக் கொடுத்து என்னை தண்டித்து விடுவார்கள். பாசத்துக்கு தப்புவதா? இந்த கொடும் மோசத்துக்கு தப்புவதா? என்ன செய்வேன்? இந்த நீதிமானை அவ்வளவு சுலபமாக கொள்வதற்கு என்னையும் வதைத்து விட்டார்களே. சரி, நானும் ஒரு கோழையாக இறுதிக்கட்டமாக தீர்ப்பு எழுத வேண்டிய கொடுமையான சூழ்நிலையில் இருக்கின்றேன். இந்த யோக கூட்டங்களின்படி இவருக்கு தீர்ப்பு எழுதிவிட்டு அந்த பலி என்னை சாராது என்று சொல்லுவோமா? அந்த தீர்ப்பு எழுதும் துணிச்சலை எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். எழுதுகளையும் பட்டயத்தை எடுத்துவோம். அப்படி எடுத்து பட்டயம் தெரிய இதுவரை குற்றவாளியை தண்டித்த எழுதுகோளாயிருந்தாய். இன்றோ ஒரு நீதிமானுக்கு தீர்ப்பு எழுத துணிந்திருக்கின்றாய். எப்படி எழுத போகின்றாயோ?
கடமை இது. என்ன பதவி, என்ன உயர்வு வேண்டுமா? கோயில் பட்டம் என்று ஆண்டாண்டு காலம் அனுபவிக்க வேண்டுமா? வீரனாக விடுதலை செய்துவிட்டு தண்டனை அனுபவிப்போமே. வேண்டாம். இவ்வளவு காலமாக பிளாத்ராஜன் என்று பெருமையோடு வாழ்ந்துவிட்டு இன்று மற்றும் இந்த ஒரு மனிதனுக்காக இத்தனை சுகபாவங்களையும் இழந்து போவதா? எழுதுகிறேன் தீர்ப்பு. மனமே சரி, இந்த மனிதனோ மிகவும் தீர்ப்பு எழுதியிருக்கின்றேன். இந்த தீர்ப்பை மக்கள் யாவரும் படித்து யாவருக்கும் படித்து காட்டி விளங்க வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யூத ஜனங்களே, யூத சங்கத்தாரே, யூத குருக்களே, இந்த நீதிமானுடைய இரத்தப்படி என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் ஒருவரும் சாராது. இது உங்களுடைய பொறுப்பு என்று நான் எழுதுகிறேன். தீர்ப்பு யாவரும் அறியும்படி வாசித்து காட்டும். ரோமே ராயர் மாட்சிமுகம் கிளாதியூஸ் திபிரியூஸ் செசார் அகஸ்துஸ் சக்கரவர்த்தியைச் சேர்ந்த யூதேய கவர்னரும் ராஜ பிரதிநிதியும் ஆகிய கீழ்கலிலேயாவின் தலைமை அதிகாரியும் எருசலேம் கவர்னரும் ஆகிய போன்யூஸ் பிளாத்து ஆகிய நான், இஸ்ரேல் பிரதான குருக்களும் சனந்திரிய சங்கத்தாரும் யூத மகா ஜனங்களும் வற்புறுத்தி விரும்பியபடி ரோம சாம்ராஜ்ய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சங்கத்தாராய் தீர்மானிக்கப்பட்டபடியால் இதனால் பிரகடனம் செய்யும் தீர்ப்பானது யூதர்கள் விரும்பியபடி பிறப்பிலேயே கலிலேயனும் நாசரேத்துமான இயேசுவை சங்கத்தின் தீர்மானத்தின்படி மரணத்திற்கு தீர்வு இடுகிறேன். இந்த தீர்ப்பு நிறைவேற அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். கீழ்கண்ட முறையின்படி இந்த மரண தண்டனையை நிறைவேற்ற உத்தரவிடுகிறேன். குற்றவாளி யார் என்று யாவரும் அறியும்படியாக அவர் தன் சொந்த உடைகளை அணிந்திருக்கட்டும். அவர் அறையப்படும் சிலுவையே அவரை சுமந்து செல்ல வேண்டும். கொலை, கொள்ளை முதலிய குற்றங்களுக்காக ஏற்கனவே மரணத்திற்கு இடம்பெற்ற இரு கல்லுடன்கள் நடுவே எல்லோருக்கும் பாடமாக செருசலேம் முக்கிய வீதிகளில் அவர் கொண்டு போகப்பட அந்தோனியன் வாயில் என்றும் சொல்லப்பட்ட பகோரா ஊர் வெளிவாயில் வழியாக ஊருக்கு வெளியே கொண்டு போகப்பட்டு கொல்கத்தா என்ற கல்வாரி மலை உச்சிக்கு கொண்டு போகப்பட வேண்டும். அங்கே அவர் சுமந்து போகும்